And இவர் பேர் பக்கர்வால். சொல் பேச்சு கேட்கிற அழகான ஒரு குழந்தை மாதிரி. இருங்க இருங்க எல்லாம் எங்க போறீங்க? அதுக்குள்ள வன்மத்தை கக்க கமெண்ட்டுக்குள்ள போயிட்டீங்களா? பொறுமையா ஃபுல் வீடியோவையும் பார்த்துட்டு தாராளமா உங்க வன்மத்தை கக்கலாம். இந்த வீடியோல நாய்ங்களை கொல்லாதீங்கன்னும் இல்ல காப்பாத்துங்கன்னும் கெஞ்சறதுக்காக இல்ல, எங்க தரப்புல இருக்கிற ஒரு சில கருத்துக்களை பதிவு பண்ணதான் இந்த காணொளி. அதனால தயவு செஞ்சு இந்த காணொளிய முழுசா பாருங்க. போன வாரம் நீயா நானால நாய்களை பத்தி ஒரு டிபேட்ஸும் நடந்துச்சு. இதுல வேடிக்கை என்னன்னா, ஒரு பக்கம் பாதிப்படைஞ்சவங்களையும் பத்திரிக்கைக்காரங்களையும் டாக்டர்ஸையும் உட்கார வச்சுட்டு, இன்னொரு பக்கம் எல்லாம் பைத்தியக்காரங்களா உட்கார வச்சு பேச வச்சா இது எந்த மாதிரியான ஒரு டிபேட் ஷோ? ஒரு அனிமலை பத்தி பேசும்பொழுது வெட்டினரி டாக்டருடைய ஆலோசனை இல்லாம என்னையா டிபேட் ஷோ நடத்துறீங்க? இதுல நாய் கோவமா இருந்தா எப்படி கத்தும், சாந்தமா இருந்தா எப்படி கத்தும், மூடா இருந்தா எப்படி கத்துன்னு கத்த வச்சு நாய்க்காக பேச வந்தவன கோமாளி ஆக்கிட்டீங்க. எதிர்த்தரப்புல பாதி பேரு இதே நீயான ஷோல பேசினவங்களையா பார்த்து கூப்பிட்டுருக்கீங்க. நாய்க்கு ஆதரவா பேச வந்தவன் ஒருத்தனாச்சு சரியான கருத்தை முன் வச்சானா? நாயோட குணாதிசயம் என்னன்னு தெரியாதவனை கூப்பிட்டு பேச வச்சா நியாயம் யாருக்கு சாதகமா போகும்? 8 மணி நேர காணொலியே 1 மணி நேரமா சுருக்கி அதுல உங்களுக்கு எந்த கருத்து வேணுமோ அதை மட்டும் கட் பண்ணி பிஜிஎம் போட்டு டெலிகாஸ்ட் பண்ணுவீங்க. இதை பார்க்குற பொதுமக்களுக்கு என்ன புரிதல் வரும்? கொரோனா லாக்டவுன் டைம்ல ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் த டாக்ஸ் மனித சவகாசமே இல்லாம வளர்ந்துருக்கு. லாக்டவுன் இல்லாத டைம்ல நாய்களுக்கான சாப்பாடு எங்கேயாவது கிடைச்சிருது. ஆனா லாக்டவுன் டைம்ல அதுக்கான சாப்பாடு எப்படி கிடைக்கும்? இந்த இடத்துல தான் நாய்களோட குணாதிசயம் மாறுது. இனி எவனும் வந்து நமக்கு உணவு தரமாட்டான், இனி நம்ம வேட்டையாடினா மட்டும்தான் நமக்கு உணவு கிடைக்கும்னு சிந்திக்க தொடங்குது. வேட்டையாடுற மனநிலைக்கு தள்ளப்பட்ட நாய்கள் அதை விட சின்ன விலங்கான பூனை, எலி, கோழி, ஆட்டுக்குட்டி இவைகளை கூட்டமா போய் வேட்டையாடுது. இப்படி வேட்டையாடி பழக்கப்பட்ட நாய்களுக்கு பிறக்கிற நாய்க்குட்டிகள் அதுகளுக்கும் வேட்டையாடுற மனநிலை கடத்தப்படுது. அந்த ஷோல கோபி அண்ணன் ஒன்று சொன்னாரு, ஏன் பணக்காரங்க இருக்கிற இடத்துல நாய்களே இல்ல, இங்க மட்டும் இவ்வளவு நாய்கள் இருக்கே அப்படின்னு. நோ கோபினா, ஏன்னா பணக்காரங்க இருக்கிற தெருக்கள்ல குப்பையே இருக்காதுனா, பணக்காரங்க இருக்கிற தெருக்கள்ல ஈக்காக்கவே இருக்காது, நாய்ங்க எப்படின்னா இருக்கும். ஆனா இங்க அப்படியா இருக்கு? ஊர்ல இருக்கிற எல்லா குப்பையும் கொண்டு போய் கொட்டுறது, வேஸ்டா போற எல்லா சாப்பாட்டையும் கொட்டுறது, உயிர் பெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எல்லா அம்சத்தையும் நம்மளே செஞ்சிடறோம். இப்ப இந்த குப்பையில இருக்கிற உணவுகளுக்காக நாய்ங்க வரும், பூனைங்க வரும், எலிங்க வரும். இப்ப இதனால அந்த இடத்துல ஒரு உயிர் சூழல் உருவாகுதா? இனப்பெருக்கம் அதிகமாகுதா? குப்பையில உணவு கொட்டாம இருந்தா இந்த உயிர் சூழல் உருவாகி இருக்குமா? தெருக்கள்ல இருக்கிற குப்பைகளை சரியான முறையில அகற்றாதது யாரோட தப்பு? ஒரு சில தற்கூறிங்க நாயோட உயிரும் ஒரு குழந்தையோட உயிரும் ஒன்னான்னு கேக்குறீங்க. ரெண்டுமே உயிர் தானே தவிர உருவம் மட்டும்தான் வேற. ஒரு நாய்க்கு அதோட குட்டி குழந்தைதான், ஒரு பூனைக்கும் அதோட குட்டி குழந்தைதான். இந்த உலகத்துல எல்லா உயிரினத்துக்கும் அதோட குட்டி குழந்தைதான். ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் குழந்தைய நாய் கடிச்சு கொள்ளுது, வீட்டுக்குள்ள இருக்கிற குழந்தைய போய் நாய் கடிச்சு கொள்ளுதுன்னு சொல்றீங்க, ஒத்துக்கிறேன். இந்த மாதிரியான நாய்களுக்கு இந்த பிஹேவியர் சில சந்தர்ப்பங்களால உருவாகி இருக்கலாம். இந்த மாதிரி பிஹேவியர் கொண்ட நாய்களை கொள்ளுங்க, இதுக்கு நாங்க தடையா இல்ல. நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேக்குறேன், ஒரு நாய் குழந்தைய கொன்னதுக்கே இப்படி தொடிச்சு போறீங்களே. சில மனிதர்கள் கள்ளக்காதலுக்கு குழந்தை இடையூறா இருக்கிறதுனால பெத்த குழந்தைன்னு கூட பார்க்காம கொல்றாங்களே, அதுக்கு என்ன சார் சொல்ல போறீங்க? உங்களுக்கெல்லாம் நாயை கம்பேர் பண்ண தகுதி மயிரே கிடையாது. தாய் தான் புனிதமான உறவுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தாயே கள்ளக்காதலுக்காக பெத்த குழந்தைய கொல்றது எப்படி மனசு வருது? அதனால இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா தாய்மார்களையும் கொன்றுங்க. அது எப்படி எல்லா தாய்மார்களையும் நீ கொல்லுவ? நல்லவங்களும் இருக்காங்கல்ல அப்படின்னு நீங்க கேப்பீங்க. அதையே தான் நானும் சொல்றேன், நல்ல நாய்களும் இருக்குல்ல, கடிக்காத நாய்களும் இருக்குல்ல. ஒரு மனுஷனோட உயிரை விட ஒரு நாயோட உயிர் பெருசான்னு கேக்குறீங்க. இங்க நாயோ மனுஷனோ வேற எந்த உயிரினமோ ஒரு உயிர்னு உருவாகிட்டா அது உயிர் தான். உங்களுக்கெல்லாம் மனுநீதி சோழனுடைய வரலாறு தெரியும் நினைக்கிறேன். தன்னுடைய மகன் அறியாமல் தேர்ச்சக்கரத்தில் ஒரு பசுவினுடைய கன்ற ஏத்தை கொன்னுறான். உடனே அந்த தாய் பசு மனுநீதி சோழன் அரண்மனையில இருக்கிற ஆராய்ச்சி மணி அடிக்க, விடயம் அறிந்த மனுநீதி சோழன் அந்த தாய் பசுக்கு நீதி வழங்க அதே தேர்ச்சக்கரத்துல தன்னுடைய மகனை ஏத்தி கொன்னுறான். அந்த தாய் பசு அடைந்த துன்பத்தை தானும் அடையறான். இதை ஏன் சொல்றேன்னா, மனுநீதி சோழன் அந்த பசுவை ஒரு விலங்கா பார்க்கல. தன்னுடைய மகன் தெரியாம செஞ்ச தவறுக்காக
தன்னுடைய மகனையே தேர் சக்கரத்துல ஏத்தி கொண்டு நீதியை நிலைநாட்டின மன்னன்டா அவன். இப்படிப்பட்ட மன்னன் வாழ்ந்த ஊர்ல காம இச்சைக்காக பெத்த புள்ளையவே கொல்றாங்க. இந்த மாதிரி கேவலமான பிறவைகள் இருக்கிறதால எல்லாரையும் கொல்றதுதான் சரின்னு சொல்றது எவ்வளவு முட்டாள்தனமோ, அந்த மாதிரி தான் ஒரு நாய் பண்ண தப்புக்கு எல்லா நாயுமே கொல்லணும்னு சொல்றது. இங்க நாய் கடிச்சு மட்டுமே எல்லாரும் சாகுறது இல்ல கோபினா, கவர்மெண்ட் நடத்துற டாஸ்மார்க்னால எவ்வளவு பேர் சாகுறான் தெரியுமா? எத்தனை குடும்பங்கள் இதனால பாதிக்கப்படுது தெரியுமா? குடிச்சிட்டு அவன் நாசமா போனா பரவாயில்ல, குடி போதையில சின்ன குழந்தையையும் வயசான பாட்டியும் ரேப் பண்ற கேஸ் எல்லாம் நடந்துட்டு தானே இருக்கு. உங்களுக்கு துணிவு இருந்தா இத பத்தி ஒரு டிபேட் நடத்துங்களா கோபியனா? ஒரு பக்கம் மதுவை ஆதரிப்பவர்கள், இன்னொரு பக்கம் மதுவை எதிர்ப்பவர்கள். உங்க சேனல் டிஆர்பியும் எங்கேயே போவோமே. தில் இருந்தா பேசுங்களேன் அதை பத்தி. பேச மாட்டீங்க. பேசுனா என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும். சில தற்கூறிங்க குழந்தைங்களையும் நாய்ங்களையும் எப்படி கம்பேர் பண்ணீங்கன்னு கேக்குறானுங்க. முதல்ல அந்த குழந்தைங்களுக்கு நாய்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்க சொல்லுங்க கோபினா. சும்மா படுத்திருக்கிற நாய் மேல கல் எடுத்து அடிக்கிறது, காலால எட்டி ஒதிக்கிறது, இதெல்லாம் பண்ண அந்த நாய் கடிக்காம ஆண்டவர் மாதிரி லிப்லாக்க அடிக்கும். கோபினா, உங்க மேல நான் கல் எடுத்து வச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா? உங்களுக்கு கோபம் வருமா வராதா கோபினா? உங்க மனித எதிர்வினையினால நீங்களும் அடிக்க தானே செய்வீங்க. அப்போ அந்த நாய் மட்டும் அமைதியா இருக்கணும்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க? மனுஷங்க கிட்ட பழகின நாய்களுக்கு எப்படி நடந்துக்கணும்னு நல்லாவே தெரியும் கோபினா. இருக்கிறதுலயே பயங்கரமான விலங்கான சிங்கம் புலியே மனிதர்கள் கிட்ட பழகினா குழந்தையா மாறிடும் கோபினா. இந்த ஷோல நாய்களால நடக்கிற பிரச்சனைகளை மட்டுமே பேசுறீங்களே, மனுஷங்களால நாய்க்கு நடக்கிற கொடுமைகளை பத்தி ஏன் பேசவே இல்ல? பேசிட்டா நாய்கள் மேல பரிதாபம் வந்துருமோ? நான் ஒரு சில வீடியோ கிளிப் எல்லாம் காட்டுறேன், அது பாருங்க கோபினா. வணக்கம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ப்ளூ கிராஸ் அவர்களுக்கு இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன். நான் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வெள்ளரியம்மன் கோவில்ல இருந்து பேசுறேன். இங்க இருக்க பாத்தீங்கன்னா என் தங்கச்சி வீட்டுல ஒரு நாய் ஒண்ணு வளர்க்குறாங்க. அந்த நாயை இந்த தெருவுல இருக்கிற ஜோதி, குட்டி, சத்தியமூர்த்தி, வேற யாரு, கவிதா, இவங்க 4 பேரை சேர்ந்து இந்த நாயோட காலை பாத்தீங்கன்னா துண்டா வெட்டி இருக்காங்க. இப்ப இந்த நாய்க்கு 3 கால் தான் இருக்கு, ஒரு கால் இல்ல. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த நாயை எங்க தெரு பக்கம் வந்தா மூஞ்ச வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திரும்ப இந்த நாயை காலை வெட்டி இருக்காங்க. இன்னொரு நாய்க்கும் சமாட்டி அந்த நாயை காலை வெட்டி இருக்காங்க. இது சம்பந்தமா இப்ப நான் ப்ளூ கிராஸ் அமைப்புக்கு தொடர்பு கொண்டு அவங்களுக்கு நான் புகார் பண்ணிருக்கேன். இங்க வாலாஜாபாத் B5 காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்திருக்கேன். மேற்கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கலன்னா தமிழக அரசு தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று இத கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். அவங்க 4 பேர் மேலயும் கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தே ஆகணும்னு இதுல கேட்டுக்கொள்கிறேன். பாத்தீங்களா கோபினா, அப்பாவி மனிதர்கள் எவ்வளவு கொடூரமா இருக்காங்கன்னு. மனுஷனா கூட பிறந்துடலாம், ஆனா நாயா மட்டும் பிறக்கவே கூடாது. நாய் படாத பாடுன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயத்த நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். சில தற்கொலைகளுக்கு ரேபிஸ்னா என்னன்னே தெரியாம நாய்களால மட்டும்தான் பரவுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ரேபிஸ் நோய் நாய்களால மட்டுமா பரவுது? பூனைகள்னாலையும் எலிகள்னாலையும் வௌவால்கள் மூலமாவும் ரேபிஸ் பரவும். இந்த புரிதல் இல்லாம நாய்களால மட்டும்தான் ரேபிஸ் பரவுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுவ. நாய்களுக்காக செயல்படக்கூடிய NGO, அதாவது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்,
தனியார் கிட்ட இருந்தும் கவர்மெண்ட் கிட்ட இருந்தும் வாங்கின காசுக்கு ஒழுங்கா வேலை பார்த்தாங்களா, வேக்சின் போட்டாங்களான்னு செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அனிமல் பர்த் கண்ட்ரோலுக்காக தமிழ்நாடு அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கு. இந்த 20 கோடி ரூபாயில எத்தனை நாய்களுக்கு வேக்சின் போட்டீங்க, எத்தனை நாய்களுக்கு கருத்தடை பண்ணீங்க, எதையும் செக் பண்ணணும். மேற்கொண்டு இன்னும் 20 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த வேலைகள் எல்லாம் சரியா நடக்க தமிழ்நாடு முழுக்க 100 வெட்டினரி ஹாஸ்பிட்டல திறந்திருக்காங்க. இந்த 100 வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல எத்தனை நாய்களுக்கு கருத்தடை பண்ணீங்க, எத்தனை நாய்களுக்கு வேக்சின் போட்டீங்க, இதனால நாய்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா இல்லையா, இதனால மக்கள் பயனடைஞ்சாங்களா இல்லையா, இந்த 40 கோடியினால உண்மையா பயனடைஞ்சவங்க யாரு, அப்படி பயனடையலனா இந்த 40 கோடியை ஒதுக்கி என்ன பயன்? அந்த 40 கோடியை ஒழுங்கா பயன்படுத்தி இருந்தாங்கன்னா இந்த மக்கள் இந்த அளவுக்கு கதற வேண்டிய அவசியமே இல்லையே கோபியண்ணா. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த 40 கோடியை வாங்கிய தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டையும் என்ஜிஓவையும் கூப்பிட்டு வச்சு நாக்க புடுங்குற மாதிரி கேட்டீங்கன்னா விஷயம் என்னன்னு தெரிய போகுது. ஆனா அதை விட்டுட்டு ஆசைக்காக நாய் வளர்க்குறவங்க கிட்ட போய் கேள்வி கேட்டா அவங்களுக்கு என்னன்னா தெரியும்? முதலமைச்சர் கூட நேர்காணல் போனீங்களே, அவர்கிட்டயாவது கேட்டிருக்கலாமே கோபினா. அப்பவே இதை பத்தி கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். ஆனா நீங்க அதை கேட்காம அம்மா சமையல் பிடிக்குமா, பொண்டாட்டி சமையல் பிடிக்குமா, அமைச்சர் உதயநிதியா, நடிகர் உதயநிதியான்னு ரொம்ப கடினமான கேள்விலாம் கேட்டிருக்கீங்க. நாயினால மனுஷனுக்கு ஏற்பட்ட பாதிப்பால இப்படி கொதிச்சு போறீங்களே. இலங்கை கப்பற்படை ராணுவம் எல்லையை தாண்டி வந்தான்னு சொல்லி 500க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்களை கொண்டு குவிச்சாங்களே, அவங்களோடதெல்லாம் உங்களுக்கு உயிரா தெரியலையா கோபியண்ணா? ஆந்திரா காட்டு எல்லைக்குள்ள கூலி வேலைக்கு மரம் வெட்ட போன தமிழ் மக்கள் 20 பேரை செம்மரத்தை கடத்த வந்தான்னு சொல்லி ஆந்திரா போலீஸ் சுட்டு கொண்டிருக்காங்க. இத பத்தி ஒரு டிபேட் ஷோ வைங்களேன் கோபியண்ணா. பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம்ல. உங்களுக்கு நாயால ஒரு மனித உயிர் போச்சுன்னா தான் கேட்பீங்க, மனுஷனால மனுஷன் செத்தா கேட்க மாட்டீங்களே. நைட்ல வண்டியை ஓட்டிட்டு போனா நாய் துரத்துதுன்னு சொல்றீங்க. முதல்ல வண்டியில போறவன் ஒழுங்கா போறானு பாருங்க. வண்டியில போகும்போது எட்டி உதைச்சிட்டு போறது, வண்டியில ஏத்தி சாகடிக்கிறது, இத பார்த்து வளர்ற நாய்கள் வண்டியில போறவெல்லாம் நம்மள சாகடிக்கத்தான் வரானு பார்த்து துரத்துது. குடி போதையில வண்டியை ஓட்டி ஆக்சிடென்ட் பண்றவன், பணம் இருக்கிற திமிர்ல போர்ஷா கார் ஓட்டி ஏத்தி கொள்றவன், ரேஸ் மோகத்துல வேகமா பைக்கை ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணி மத்தவங்கள சாவடிக்கிறவன், ஜாதி வெறினால ஒருத்தனை வெட்டிக்கிட்டு சாவறவன், மத வெறி புடிச்சு ஒருத்தனை வெட்டிக்கிட்டு சாவறவன், இப்படி லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நாயினால சாகிறவனை விட மனுஷனால சாகிறவன் தான் அதிகம். அதனால என்ன பண்ணுங்க, ஒட்டுமொத்த மனுஷ இனத்தையும் அழிச்சிருங்க. மத்த உயிர்களாச்சும் இயற்கையோட இயற்கைய அமைதியா வாழட்டும். மனுஷன் தன்னோட தேவைக்காக இயற்கை வளத்தை அழிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல எதுவுமே இல்லாம போயிடும். அப்போ ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொன்னு சாப்பிடுற நிலைமை வரும். அந்த நிலைமை வரக்கூடாதுன்னா முடிஞ்ச வரை இயற்கையோட இயற்கையா வாழ பாருங்க. நாளைக்கு தேனோஸ் பூமிக்கு வந்து ஒரு சொடக்கு போட்டா என்னென்ன பண்ணுவீங்க? இந்த உலகத்துல வாழ எல்லா உயிர்களுக்கும் சம அளவு உரிமை இருக்கு. இயற்கையை மாத்தி அமைக்கணும்னு நினைச்சா இயற்கை அது வேலையை காட்ட ஆரம்பிக்கும். முடிஞ்ச வரை இயற்கையோட ஒத்து வாழ பாருங்க.